காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா விஜயாவோட டான்சிங் கிளாஸ்ல தான். ஏன்னா அங்கே இப்போ கப்பிள்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் விஜயாவோட கிளாஸ்க்கு வராங்க. ஸோ யூனிஃபார்ம்லாம் இருக்குல்ல போய் போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளோட விஜயா வந்து ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம பரதநாட்டியத்தில் விஜயாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு ரசகுல்லா மாதிரி க்யூட்டாக இருக்காங்க. ரொம்ப அழகாக அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு அந்த ஒரு போஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர்ன்றது நமக்கு தெரியுது. ஸோ அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்மளோட இங்கே கப்பல் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணால் பார்த்துக்கிறது, சிரிச்சுக்கிறது அது நடந்துட்டுருக்கு. பட் இங்கே ஒரு மனுஷி உசுரை கொடுத்து கிளாஸும் எடுத்துட்ருக்காங்க. ஸோ எடுத்து பிரேக்லாம் விடுறாங்க. பிரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தீபன் அந்த புது கப்பல் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, டே பயமாக இருக்குடா இப்படி நம்ம இங்கே வந்து மீட் பண்ணுறது அப்படின் போது நம்ம தீபன் சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், ஏய் உங்கள் அப்பா தான் வந்துட்டு உன் ஃபோனில் ஜிபிஎஸ் வச்சுருக்காரு, நீ எங்கே போனாலும் தெரிஞ்சிடும். பட் இது 1 hour நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், நம்ம இப்படி ஜாலியாக பேசிக்கலாம், யாரும் நம்மளை எதுவும் கேட்க மாட்டாங்க, ஏசி போட்டிருக்காங்க, ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நம்ம இங்கே ஜாலியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதாவது லவ்வர்ஸ் பார்க் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு விஜயா கேட்கும்போது தீபனோட டவுட் என்ன அப்படின்னா, உங்களை நாங்கள் எப்படி ஆன்ட்டி கூப்பிடணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு நம்ம பார்வதி சொல்கிறாங்க, அவங்கள நீ ஆன்ட்டின்லாம் கூப்பிடக்கூடாதவங்கன்னு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களா, அவங்கள மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடணும்னு. சரிங்க மாஸ்டர், உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் வேறு எங்கேயுமே போக மாட்டேன், உங்ககிட்ட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி தீபன் பயங்கரமாக ஐஸ் வச்சுட்டு இருக்கான். டேய் வாங்குற காசுக்கு மேலே கூறியட கொய்யா அப்படின்ற ரேஞ்சில் இருந்தது. அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரவி அண்ட் ஸ்ருதியை காமிக்கிறாங்க. ஸோ ரவி கேட்குறாரு, வா வெளியே டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின் போது ஸ்ருதி எதுக்கு என்கிட்ட காலையில் சண்டை போட்டுட்டு இப்போ பேசுறியா அப்படின் போது, அம்மா தப்பு தான், உங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் ஒன்றை திட்டினது தப்பு தான், சரி வா வெளியே அவுட்டிங் போகலாம் அப்படின் போது ஸ்ருதி அதெல்லாம் முடியாது, அப்போ ஷாப்பிங் போகணும், படத்துக்கு போகணும், அப்புறம் தான் டின்னர் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணி சரி போகலாம் அப்படின்னு வெளியே வராங்க. அங்கே பார்த்தா நம்மளோட மனோஜ் ஏதோ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, ரோகிணி 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 அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. அடுத்த நம்ம மீனா அண்ட் முத்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தத்தெடுக்கிறது விஷயத்தை பற்றி பேசலாம், சரி எல்லாரும் இருக்காங்க நம்ம பேசலாம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்மளோட மாஸ்டரும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ மாஸ்டர் யார் கூட, அதாவது நம்ம விஜயா யார் கூட வராங்கன்னா தீபன் கூட வராரு. ஏன்னா தீபன் உள்ள வச்சிருக்கும் போது கிளாஸ்ல வச்சு சொல்லியிருப்பாரு, மாஸ்டர் நம்ம உங்கள் வீடும் என் வீடும் ஒரே ஏரியாவில் தான் இருக்குது, நான் போகும்போது உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்காக விஜயா ட்ராப் பண்ணுறதுக்காக வந்துட்டார். வீட்டு வாசலில் இறக்கி விட்டது விஜயா. சரி நீ போப்பா அப்படின் போது, மாஸ்டர் அப்படிலாம் நான் போக மாட்டேன், உங்கள் பேக் இருக்குல்ல அதை நான் தூக்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கே தரேன் அப்படின்னு ஹேண்ட் பேக்கை தூக்கிட்டு வந்தார். சரி வாசல் வரைக்கும் வந்துட்டேன், தம்பி பேக்கை கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு விஜயா சொல்லும்போது, ஆஹா மாஸ்டர் உங்கள் கையிலலாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் எங்கேயாவது கொண்டு வந்து வச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. ஸோ இவர் இங்கே மாஸ்டர்ன்றதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க, யார் மாஸ்டர், எதுக்கு இவன் இந்த அளவுக்கு பம்புறான் அப்படின்ட்டு. ஸோ மாஸ்டர் நான் பேக் எடுத்துகிட்டு போய் வச்சிடறேன் மாஸ்டர் நான் வரேன் மாஸ்டர்னு வார்த்தைக்கு வார்த்தை மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். மாஸ்டர் என்ன நீ என்ன இந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கியா அப்படின்னு நம்ம முத்து கேட்கும்போது, ஹேய் பரதநாட்டியம் கிளாஸ் வச்சுருக்காங்க அவங்க மாஸ்டர் தானே அப்படின்னு ரோஹிணி சப்போர்ட்டுக்கு வராங்க. ஓ மாஸ்டர் அப்படின்ட்டு நம்ம முத்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. டீ போடுறவனும் மாஸ்டர் தான், பரோட்டா போடுறவனும் மாஸ்டர் தான், இவங்களும் மாஸ்டரா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்மளோட பிஸ்னஸ் மேன் மனோஜ் சொல்கிறாரு, ஏய் உனக்கு என்னடா பொறாம, நான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், அம்மா மாஸ்டர் ஆகிட்டாங்க, ஆனால் நீ பாரு அதே டிரைவராக தான் இருக்கிற அப்படின்றாங்க. ஸோ நம்மளோட முத்து கேட்குறாரு மீனாட்ட, என்ன மீனா அவன் சொன்னது கேட்டு வருத்தப்படுறேன் போது நம்ம மீனாட்ட, ஆஹா நானும் வருத்தப்படல, நல்லவங்க சொல்கிறதா பழிக்கும், இவர் சொல்கிறதெல்லாம் பழிக்க போகுது அப்படின்னு அவங்க ஒரு கலாய் கொடுத்துட்டாங்க. அண்ட் இவங்களும் சொல்கிறாங்க, மீனா அந்த அவர் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி டிரைவர் கிடையாது, 2 காருக்கு அவர் ஓனர், ஸோ அவர் அப்படிலாம் பேசாதீங்க, நாங்கள் வந்து பெரிய ஓனர் தான் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் மேன் மாஸ்டர் ஓனர் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் அவங்க அந்த தத்தெடுக்கிறத பற்றி பேசவே இல்லை. ஸோ அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மீனா அண்ட் முத்து பேசிக்கிறாங்க. சரி நம்ம அந்த தத்தெடுக்கிறத பற்றி பேசலாம், ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேரட்டும், எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ரவி ஸ்ருதி மனோஜ் அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறாங்க. ஸோ எங்கள் பார்லர் அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் இன்னும் போயிட்டு வரல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஸோ இவங்க இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நம்மளோட ரோஹிணியும் வந்துட்டாங்க. ஆனால் வாசல் நின்று கேட்டுட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. ஸோ நம்மளோட முத்து சொல்கிறார், நாங்கள் நேற்று ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம், அதாவது கிறிஷோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தோம், அங்கே போய் எங்களுக்கு ஒரு சில உண்மைகள் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவர் பார்ட்டி கூட தான், கிறிஷ் பார்ட்டி கூட தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா துபாயில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம விஜயா கேட்குறாங்க, ஓ அப்போ இவ்வளோ நாள் அவனுக்கு அம்மா இருந்துட்டு தான் அவங்க இல்லைன்னு சொல்லி அவங்க பாட்டி போய் சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின் போது, இல்லை அவங்க அம்மா அப்படி சொல்லி வச்சு
வச்சிருக்காங்க. அதாவது தான் பெத்த பையனையே வந்துட்டு என் பையன் இல்ல, என்ன அத்தன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு பிடிக்காத கல்யாணம் நடந்துருச்சு. அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த குழந்தை மேல அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ யார் கேட்டாலும் தன்னோட சொந்த பையன்னு சொல்லாம, நான் வந்து அவனுக்கு அத்தை அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்ருக்காங்க. அவங்க வேற துபாயில இருந்துட்டு இவங்களுக்கு பணம் மட்டும் அனுப்பிட்டுருக்காங்க. அப்படின்றது மாரி நம்மளோட முத்து அண்ட் மீனா சொல்லிட்டுருக்காங்க. இத கேட்ட ரவி, ஸ்ருதி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உலகத்துல இப்படியும் ஒரு அம்மா இருப்பாங்களா? தான் பெத்த பிள்ளையவே இல்லன்னு சொல்லுவாங்களா? எப்படி ஒரு அம்மாவால இப்படி இருக்க முடியும்? அப்படின்ற மாரி ஸ்ருதி கேட்குறாங்க. அண்ட் நம்மளோட முத்து சொல்றாரு, ஆமா இருப்பாங்களே, நானே அப்படிதானே பாட்டி வீட்ல தானே வளர்ந்தேன். அம்மா பாசம்னால என்னன்னு தெரியாம தானே நானே வளர்ந்தேன். அப்படின்ற மாரி லைட்டா ஃபீல் ஆயிட்டு இப்படிதான். ஸோ கிறிஷோட நிலைமையும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இவர் முத்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இதை கேட்ட மனோஜ் சொல்றாரு, அவ சொந்த பெத்த புள்ளையவே வந்து இல்லைன்னு சொல்றா அப்படின்னா அவ எவ்வளோ பெரிய ஃப்ராடா இருப்பா. அவ இதெல்லாம் மறைச்சு இன்னொருத்தனை கூட கல்யாணம் பண்ணியிருப்பா. எந்த கேனைய மாட்டியிருக்கானோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, இங்க நம்மளோட ரோஹிணி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது அப்படின்னு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு ஓகே மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்ற கலாயோட போச்சு. அண்ட் ரோஹிணி எப்போ மாட்ட போறாங்க, எப்போ அந்த சுவாரஸ்யம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ல போயிருக்கு. பார்ப்போம் அது எப்போ நடக்குது அப்படின்றத. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.